ஏசுனுக்கு 2வதா ஆண் குழந்தை பிறக்கணும்னு அவங்களுக்கு கடுமையான வேண்டுதல் வைக்கிறாங்க. 1000 தடவை விழுந்து சாமியை கும்பிட சொல்றாங்க. இதனால அவங்க காலுக்கு பயங்கரமா வலி எடுக்குது. இதை பத்தி கணவர்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஏசுன குவான்சிக்கே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வராரு. அவர்கிட்ட நான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொல்றாங்க. வீட்டு வேலையும் இவங்களே செய்யறதால இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இப்பதான் இறந்து போன அம்மா இவங்களுக்காக வந்து வேலை செய்யற மாதிரி இவங்களுக்கு தோணுது. அம்மாவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏசுனோட பொண்ணு ஏசுனுக்கே தெரியாம கடல்ல இறக்கி நத்த பிடிக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு கூட்டு போறாங்க. ஆனா ஏசுனோட அத்தைங்க இப்போ அவங்கள திட்டி ஏசுன் கிட்ட சொல்லாம குழந்தைய கூட்டு வராதுன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. ஏசுனோட சித்தப்பா குடும்பம் இந்த ஊரை விட்டு போக போகுது. அதனால ஏசுன் கிட்ட குழந்தைக்காக சைக்கிளும் இவங்க போட்டுக்கிறதுக்கு புது ட்ரெஸ்ஸுங்களும் கொடுக்குறாங்க. மாமியாரும் இது வரைக்கும் எதுவுமே எடுத்துட்டு வந்ததில்லை. ட்ரெஸ் ஒன்று தான் பிரயோஜனமா இருக்கு. ஆனா அந்த சைக்கிள் எதுக்கு ஹத்தி கைலாங்கடையில போடுங்க, பொண்ணுங்களாம் சைக்கிள் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனா ஏசுன குவான்சி கிட்ட என் பொண்ணு ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே பண்ணணும்னு நினைக்கிறேன், என் பொண்ணு கண்டிப்பா சைக்கிள் ஓட்டணும்னு சொல்றாங்க. ஏசுன் ஆசைப்பட்டாங்கன்றதுக்காக பொண்ணுக்காக குவான்சிக்கு புது சைக்கிள் வாங்கி தராரு. அம்மாக்கு பாட்டிக்கு இதை பார்த்து கடுப்பா இருக்கு. பொண்ணு சைக்கிள் ஓட்டுறதை பார்த்து ஏசுன் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க.